ஓகே. செம்மையா வலுக்குது. ஃபர்ஸ்ட் டைம்ல சண்டை நடக்குது. வெயிட் லாஸ் பண்ண கண்டிப்பா பாத்தீங்களா? எவ்வளோ தூரம் நடந்துச்சு, எவ்வளோ இது அவ்வளோதான் இருக்கு. கடல் மட்டும் நம்ம ஆறு தானே இது? ஆறு ஆறு. ஆனால் எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணுறீங்கன்னா? 45 வருஷமா. சூப்பர்ண்ணா. என்னோட வயசுல டபுள் மடங்கு இருக்கு. அப்போ நான் எவ்வளோ சின்ன பையன் பார்த்தேன். ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தானே உங்களை மாதிரி ஆளுங்களாம் நாங்கள் சந்தோஷமாக பிடிச்சா போகிறோம். நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ வெயிலையும் மழையிலையும் வந்து இப்போ பிடிச்சி எங்களுக்கு இவ்வளோனால தான் நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றோம். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆனால் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி போகுது? இந்த டைமில் வருவாய் கம்மி தான். இப்போ வந்து இந்த கொரோனாவால் உங்களுக்கு பாதிப்பு இருக்குதா? 10 வருஷத்துக்கு பார்த்துக்கங்க. ஒரு 5 மாதம் வந்து ஒரு தொழில் ஒழுங்காக நடக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது. எல்லா இதுலேயும் கஷ்டம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகம் தான். சரிங்களா? பாருங்கள், இவங்க கூட வந்து நம்ம வலை போகிற இடத்துல நம்மளை சேர்த்து வீட்டு வந்து நம்ம வீடியோ பண்ணுறது பெரிய விஷயம். நீங்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. எவ்வளோ பெரிய இடம் வந்து 4 மணிக்கு காலைல 4 மணிக்கு வந்திருக்காங்க. இன்னும் மீன் பிடிச்சி சாப்பிட்டீங்களாண்ணா? பார்த்துங்க, அதான் ஸ்ட்ரென்த்து. பழுது சாப்பிடுங்க. பழைய சாப்பாடு சாப்பிட்ற விடாதீங்க. பீஸா பர்கர்லாம் விட்டுருங்க. பார்த்துக்குங்க. அண்ணா இந்த வயசுண்ணா வரலாம். உங்கள் பேர்? எத்தனை வருஷமான இந்த தொழில் வச்சிங்க? 50 செஞ்சுரி போட்டிருக்காரு அண்ணன் எக்ஸ்பீரியன்ஸில். பாருங்கள், இந்த வயசில் உழைக்கிறாருன்னா இங்கே சாப்பிட்ற மீனும் இதுவும் சத்து தான். என்னன்னா கடல் பக்கம் இருக்கிறதுனால தான். சரிங்களா? நீங்களும் நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. இவங்க மாதிரி ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் சார். நமக்காக வீடியோக்காக எவ்வளோ நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க. எவ்வளோ நேரத்தில் அவங்க வேலை நடந்துட்டாங்க. அப்போ தான் அடுத்த செட்டு போட முடியும் அவங்களால. அப்படியே ஃபீல் ஹாப்பியாக இருக்குது. வாங்க நம்ம வந்து மலைக்கு போயிடலாம். அந்த மாதிரி நாலு விஷயம் இல்லை. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட் டைம் நாங்கள் இறங்கி பண்ணுறதுலாம். அவர் தான் எக்ஸைட்டாக இருக்கார். இப்போ மீன்லாம் கடலில் நேரத்தில் ஃபீல் இருக்கு அவர் காலத்தில். எனக்கு ஆறும் கடலும் சேர்ற இடம்ன்றதுனால இந்த இடம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. சரிங்களா? இது வாங்க நம்ம வந்துட்டு நம்ம தீவு கிளம்பிடலாம். தீவு தானே அடுத்தது? ஆமாம், தீவு தான். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட்டு தீவில் பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா மீன் கரெக்டாக பிடிச்சிருக்கோம். ரொம்ப நேரம் கூட ஆகலை. வலையிலேருந்து வந்து நம்ம கையில் மாட்டிச்சு. காசு வாங்குவோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. பார்த்துருவோம் ஒரு வாட்டி மீனா.
நீங்கள் 3 பேர் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்கிறீங்களா? நாங்கள் வந்து இப்போ மீன் வாஷ் பண்ணிக்கிறோம். வெட்டணும்ல, நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும் எல்லாத்தையும். ஸோ அதனால எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணுறீங்களா? க்ளீனாக தான் வாஷ் பண்ணுறோம். கவலைப்படாதீங்க, 4-5 தண்ணியில் அலசி. இல்லை அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடுற அளவுக்கு வாஷ் பண்ணுறாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக வாஷ் பண்ணுங்க. இல்லை வாஷ் பண்ணுறது நான் வந்தால் நம்மளுக்கு வாங்கி நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு ரெடி வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இன்னொரு ரெடி வாங்கிட்டாங்க. ரெடி ஆயிடுச்சு, அதுதான் சாப்பிட போகிறோம். இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குது? கறி நல்லா வந்துருக்குது, மசாலா நல்லா தெரியாமல் இருக்குது, கரெக்டாக இருக்குது. மசாலா நீங்கள் நல்லா தெரியுறீங்க. உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கா? 65 சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு? ஃபிஷ் ஃப்ரை, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை. புலி சொல்லுங்க. இதுக்கு மெயின் காரணமே இதெல்லாம் இது வந்திருக்காது. இவர்கிட்ட கண்டிப்பாக நம்ம கேட்டவங்க அது ட்ரை பண்ணவருக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கீங்களா? நம்ம போட் மேன் இவர் தான் நம்மளை கூட்டிட்டு வந்துருக்கீங்க. ஸோ இவர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம், எப்படி இருந்தீங்க? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கா? நிறைய நவட்டி ரொம்ப நாளைக்கு பசங்க வந்தாங்க. நீங்கள் வந்து இப்போ நாங்கள் நவட்டி பண்ணுறோம், சாப்பாடு உங்களுக்கு எப்படி சொல்லுங்க. வேறு லெவலில் இருக்குது, சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த காட்டி நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நானும் வந்து காசு விடாது சாப்பாடு. ஓகே. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வா பாத்துங்க, அவங்களுக்கு வந்து புகழ்ச்சியே பிடிக்கல. அவர் தான் எக்ஸைட்டா இருக்காரு இப்போ. மைக் ஆன்ல இருக்கா? அதுல இருக்க சத்தெல்லாம் போயிடுற அளவுக்கு வாட்ச் பண்றாதீங்க.